குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் ஃபாதர், எப்படி இருக்கீங்க? நான் 1 மந்த் ஆயிடுச்சு ஃபாதர் நம்ம பார்த்து. ஆமாம். இன்டர் ரிலீஜியஸை பற்றி பார்க்கணும். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னே நம்ம கூடி பேசணும். இப்போ ஜனங்கள்லாம் ஒரு புதிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஆமாம். புதிய ஆட்சியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இந்திய அளவில் மாற்றங்கள் இருக்குமா? எனக்கா வேற்றுமை வேண்டாம், ஜனங்க ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. டெமோக்ரஸி வந்து காக்கப்பட வேண்டும். அப்புறமா ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டி இதெல்லாம் காக்கப்படணும். இந்த மணிப்பூர் சம்பவங்கள் அந்த மாதிரி நிறைய சர்ச்சு எரிப்பு இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ இந்த புதிய ஆட்சியில் வந்து செகுலரிசம் காக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும், அதாவது டாமினேஷன் ஆஃப் த மெஜாரிட்டி, அப்ரேஷன் ஆஃப் த மைனாரிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. இது இந்த ஆட்சியில் முடியுமா? எப்படியோ நம்ம மெஜாரிட்டி யாரும் இல்லாமல் ஒரு இதில் வந்து கூட்டாட்சி அமைந்திருக்கு, என்ன நடக்குதுன்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. எப்படி இதை பற்றி எதிர்பார்க்குறாங்க? இந்த சிந்தனை நமக்கு வந்து எல்லாரும் இந்த மனசில் வச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த சிந்தனை வந்து எல்லாருக்கும் ஏதாவது நல்லது செய்யணும். நமக்கு எல்லாரும் அதுதான் நினைக்கிறாங்க இல்லையா? எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த குழுவாக இருந்தாலும் சரி, எந்த மொழி, எந்த கலாச்சாரமாக இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றது தான் அதனுடைய நோக்கமே. அதை ஏன் வந்து பிரித்து ஒருத்தன் நல்லா இருக்கணும், இன்னொருத்தன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாருமே நினைக்கவே கூடாது. ஃபஸ்ட் இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் கூட தான். உலகத்தில் இப்போ வந்து இங்கிலீஷ் நாடுன்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து அங்கேயும் எல்லாரும் தான் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு, என்ன சொல்கிறது, செக்யூரிட்டின்னு செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நம்ம எல்லாம் மனிதர்களா ஃபர்ஸ்ட். ஆமாம், நீங்கள் அதுதான் நல்ல பாயிண்ட். என்ன கலாச்சாரம் இருந்தாலும், மொழி இருந்தாலும், மதம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனிதர்கள். அப்போ மனிதர்கள் இப்போ நம்ம ஆடுகள் மாடுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம். அதெல்லாம் ஆடு மாடுன்னு நினைக்கிற மாதிரி இதில் போய் எந்த சமயம் அதெல்லாம் நம்ம பார்க்குறது. அதே போல் மனிதர்கள் நம்ம எல்லோரும் ஒன்று நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுதான் இந்த செக்குலரிசமே வந்தது. இந்தியா வந்து ஒரு செக்குலர் நாடு, அதாவது மத சார்பற்ற நாடுன்னு சொல்லுவோம். மத சார்பற்றன்றது ஒன்றுனாலும் மதங்களையும் மதிக்கணுன்றது இன்னொரு பாயிண்ட். அதனுடைய இன்னொரு பாயிண்ட் அது மத சார்பற்றது ஒன்று. அதாவது இந்த சமயம்தான் சொல்லக்கூடாது, எல்லா சமயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் அதனுடைய நோக்கம். அதனால் வந்து இப்போ புதிய ஆட்சின்னு சொல்கிறீங்க. புதிய ஆட்சி வந்து புதிய எண்ணத்தோடு தான் மக்கள் வந்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஒரு புதுசாக ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி, அதனால் ஒரு குதூகலமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஒரு புதிய மாற்றம் வரும், புதிய நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் தேவைப்படும். சஸ்பென்ஸாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் அப்படின் போது அந்த ஆட்சி மாற்றத்தில் வந்து எல்லாருக்குமே, நான் இதை நினைக்கிறவங்களுக்கும் என்ன சொல்கிறது சப்புன்னு ஆயிடுச்சு, அந்த சைடு நினைக்கிறவங்களுக்கும் அது வந்து என்னடா இது, நாங்கள் தனியாக இருக்கணும், எங்களுக்கு கூட்டாட்சி அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறது, இது ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னு சொன்னால் கூட்டாட்சி தான் ரொம்ப நல்லது. கூட்டாட்சி நல்லது. ஏன்னா தனிப்பட்ட மெஜாரிட்டியில் நீ எதுனாலும் பண்ணிக்கலாம், மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு நீ எதுனாலும் பண்ணிக்கலான்றது வந்து அது தவறான வழி. மினிஸ்டர்ஸ்க்கு மாறல, அதனால திருப்பி அதே பயம். அது அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் தெம். அதனுடைய பவர் அவங்க யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் அது இது பண்ணுவாங்க. பட் தெய்வில் அப்போ கூட்டாட்சி 2 நல்ல கட்சி, பெரிய கட்சி இருக்கிறாங்கலாம். அது ஆந்திரா, அப்புறம் வந்து இது பீகார், எங்கேருந்து வந்த அந்த 2 கட்சி வந்து முக்கியமாக இந்த கூட்டாட்சிக்கு துணை போகிறதுனாலே அது ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா நல்லதை செய்வோம், நீங்கள் நினைக்காதீங்க, நம்ம கூட்டாட்சி, அதனால் வந்து நல்லது, மேக்சிமம் நல்லதே செய்வோம் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்சி மாற்றம்னா இதுவே ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியாது, முழுசாக மாறி இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம இதில் பார்க்குறோம், ஹிஸ்ட்ரியில் ஆட்சி மாற்றம் போது 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறினே இருக்குது. இது 10 வருஷம் ஆகி இது வந்து 3வது 5 வருஷம் போது மக்கள் வந்து ரொம்ப டயர்டாகிடும். என்னடா இது இதே தான் சொல்லிட்டு நம்ம இப்படி தான் நினைக்கலாம். பெட்ரோல் வந்து 60 ரூபாயில் கொண்டு வரலாம், 50 ரூபாயில் கொண்டு வரலாம், கேஸ் வந்து இன்னும் 500 ரூபாய்க்கு கொண்டு வரலாம், 450 ரூபாய்க்கு கொண்டு வரலாம். இது கூட தான் மாற்றம் தானே. இது ஏன் யாரும் யோசிக்க மாட்டாங்க, அதை பற்றி யாரும். ஆமாம், அதாவது நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன வந்து காசு வேணும் அப்படின்னு ஒரு ஆட்சியே நினச்சா மக்கள் என்ன பண்ணும்? மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு,
வசதி அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர சமயத்தை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை வாழ்வாதாரத்தை சமயத்தை கலக்கி மக்கள் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதாவது வந்து அந்த எக்கனாமின்னு சொல்கிறோம் இல்லையா, பொருளாதாரம் மேம்பாடணும் சார். ஒருத்தர் வாங்க ஓகே, ஒரு சிலர் வாங்குறாங்க 1 லட்சம் வாங்குறாங்க ஒரு மாதம், ஒரு சிலர் வந்து ஒரு மாதம் வந்து 5000 வாங்குறாங்க, இல்லை 10,000 வாங்குறாங்க. அதை வச்சு வந்து குடும்பத்தை எப்படிங்க நடத்த முடியும்? இது அவங்களுக்கு தெரியாதா? அதுதான் நம்ம சொல்கிறது. இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் யோசிக்கணும். நம்ம ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா, அல்லது அந்த பொருளாதாரம் எப்படி மேம்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர சும்மா மதன்றது வந்து அது தனிப்பட்ட வந்து கடவுளை வந்து நம்ம வழிபடுறோம், ஆன்மீகம், மனசு சுத்தமாக இருக்கணும், அது வந்து போயினே தான் இருக்குது. அது எந்த சமயத்தினாலும் சரி, எந்த சமயம் உனக்கு வந்து தப்பாக சொல்லி கொடுக்குது? எல்லாமே ஒழுக்கத்தை எல்லா சமயத்திலையும் வந்து நல்லது சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருந்துட்டு போயிட்டே இருக்கட்டும், அது வந்து மனிதனுடைய தனிப்பட்ட தேவைகள். ஆனால் ஆட்சின்றது வந்து எல்லா மக்களும் சார்ந்தது, எல்லா மக்களும் அங்கே இருக்கிறாங்க. அப்போ எல்லா மக்களுக்கும் நம்ம என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் ஏற்றுக்கிறது, டாலரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த டாலரன்ஸை விட அதுக்கு மேலே இன்னொன்று வந்து அக்செப்டன்ஸ், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர டாலரன்ஸ்னால் நான் ஒரு அளவு பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். பொறுத்து நம்ம அன்பு செய்யக்கூடாது, உண்மையாகவே அன்பு செய்யணும். பல சமயங்கள்லையும் சரி, பல மொழிகள்லையும் சரி, நம்ம எல்லாருமே வந்து நம்ம வந்து அன்பு செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அந்த மாதிரி செயல்களை நம்ம செய்யணுமே தவிர நம்ம வந்து இந்த மாதிரிலாம் நம்ம நினைக்க கூடாது. எனவே புதிய ஆட்சி, புதிய நம்பிக்கை நமக்கு தரட்டும். இன்னும் ஏதோ நெகட்டிவாக இன்னும் இப்போதுக்கு எதுவுமே பண்ணலை தான், பட் இருந்தாலும் பாசிட்டிவாக எல்லோருக்கும் தேவையான அந்த செயல்கள் நம்ம செய்கிறது வந்து நல்லதாக இருக்கும். எப்போவுமே வந்து அரசியலில் வந்து மதத்தை கலந்து ஏதாவது பிரச்சனையே பண்ணணுன்றது ஒரு சிலர் கொள்கையாக இருக்குது. ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணினே இருக்கணும், அப்போ தான் நான் நல்லா இருக்கணுன்ற மாதிரிலாம் இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி செய்யவே கூடாது. பிரச்சனையை உருவாக்கிட்டு மகிழ்ச்சியாக நீ வந்து நல்லதை உருவாக்கணும்லாம் நினைக்காது. எல்லாரையும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக நீ முயற்சி செய். எல்லா கோயிலுக்கும் கூட போ, எல்லா மக்களையும் போய் பாரு. நீ ஒரு தலைவர் ஆகிட்டியா, நீ தலைவர் வந்து எல்லா மக்களுக்கும் தலைவர். நீ ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டுமே தலைவர் இல்லை. அதனால் எல்லா மக்களையும் தேடி போ, எல்லா மக்களுடைய சமயங்களையும் சேர்ந்து போ, எல்லா மக்களுடைய இடத்தையும் தேடி போ. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, எலெக்ஷன் டைமில் மட்டும் ஓடி வருது, அது எனக்கு ஒன்றும் எலெக்ஷன் டைமில் மட்டும் 10 முறை வர்றது இப்போ வந்து ஆமாம். அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்க, வெள்ளம் வருது, புயல் வருதுன்னு அந்த டைமில் ஓடி வந்தால் மக்கள் எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். ஸோ இது வந்து தலைவர் யாருன்னா, அவர் செய்கிறாரோ செய்யலையே, நீ செய்வியான்னு கேட்டால் வாய்ப்பு யாருக்கு செய்யலாம் போகிறோம். யார் வந்து வாய்ப்பு வந்து இந்த தலைவராக கொடுக்குறாங்களோ அதெல்லாம் செய்ய தான் போகிறோம். அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். அது தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. நல்லது நடக்கட்டும், கடவுள் எல்லாரையும் தொடுவார். இன்னொன்று, இந்த ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு எது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மீடியா வழியாக தவறான ப்ரோபகேண்டஸ், தவறான செய்திகள் பரப்புறாங்க. ஒரு கொலைகாரனை கூட நல்லவனாக இது காமிக்கிறது, தப்பான இதை வந்து மூடி மறைக்கிறது, தவறுகளை மூடி மறைக்கிறது, அது நல்லது மாதிரி காமிக்கிறது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வரும்பொழுது ஜனங்க வந்து உண்மை எதுன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது உண்மைதான். அதாவது வந்து சின்சியரிட்டி, ட்ரூத்ஃபுல்னஸ், அது எப்பவுமே வின்ஸ். சத்திய மேவ ஜெயதே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வாய்மையே வெல்லும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது உண்மைதான். எப்பவுமே நம்ம ஏன் பொய்யை போட்டு ஏன் ஒரு இதை வின் பண்ணணும்னு நினைக்கணும்? பொய்யை வச்சு நம்ம வாழ்க்கையில் வின் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அது மக்களும் தான், அது தலைவனாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, பொய்யை வச்சு தான் நம்ம வாழணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லுவோம், சத்தியத்தை சொல்லுவோம், நல்லதை எடுத்து சொல்லுவோம், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கான முயற்சியே செய்யும். அதான் கோஆப்ரேஷன், ஒருமைப்பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுது, இதுக்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. இந்த நம்பிக்கையை நம்ம நமதாக்கி கொள்ளுவோம். இந்த நம்பிக்கை வந்து நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மாதிரி நல்ல மாதிரி வாழும்போது இது வந்து உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு சாதாரண நாட்டில், ஒரே சமயம் அல்லது ஒரே மொழியை வச்சு இருக்கிற நாட்டில், நம்ம நாட்டில் இத்தனை மொழி, இத்தனை சமயம், இத்தனை கலாச்சாரம்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு நாடு நடந்துன்னு போகுது, நல்லா போயிட்டே இருக்குதுன்னு அது ஒரு எடுத்துக்காட்டு தான் உலகத்துக்கு. 75 ஆண்டு போயிடுச்சு. ஆமாம். ஆனால் இந்த கடைசி ஆண்டுகளில் தான் அது பிறகு தான் நிறைய அந்த மாதிரி
பிரச்சனைகள், செக்குலரிசத்துக்கு ஆபத்து, செக்குலரிசம் வந்து democracy-க்கு ஆபத்து. செக்குலரிசத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அது Democracy-க்கு ஆபத்து. செக்குலரிசம் தான். நம்முடைய நாடே செக்குலர் நாடு தான். அது வந்து இப்ப நடந்தது இல்ல. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து எந்த காலமும் வந்து நம்முடைய நாடு வந்து செக்குலர் நாடு. அப்படின்னா எல்லா மக்களும் வாழுகின்ற இடம் தான் நம்முடைய இந்திய நாடு. எனவே அதுக்கான முயற்சிகளை தலைவர்கள் செய்யணும். ஓடி ஓடி உழைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்களுக்கு ஓடி ஓடி உழைக்கணும். ஸோ அந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்வோம். நிச்சயமா நல்லது நடக்கும். கடவுள் நம்ம எல்லோரையும் ஆஸ்வதிப்பார். பொதுவான கடவுள் எல்லோரையும் ஆஸ்வதிப்பார். நன்றி.